ஒற்றை தலைமையின் குரல் கொடுத்த நாயகர் எடப்பாடியார் அண்ணனின் விசுவாசி நாதவரம் மூர்த்தி அவர்கள் அமைச்சராக வருவார். வந்த உடனே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்த உடனே யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, யாரெல்லாம் கமிஷன் வாங்குறாங்களோ, யாரெல்லாம் ரேடு விடுகிறாங்களோ சட்டை கலட்டாம விடக்கூடாது. நீங்க திமுக காரங்களை மாதவரத்துல சட்டமன்றத்துல சட்டை கிழிக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி உள்ள மாதவரத்தின் சொந்தம், மாதவரத்தின் சிங்கம் மாதவரம் மூர்த்தி அவர்கள். அதே போல அருமை சகோதரர் கண்ணதாசன் தம்பி பற்றி பேசியாகணும். நான் நிறைய தொண்டு செய்யும் போது நிறைய திருநங்கைகளுக்காகவும் கண்ணியத்துக்காகவும் பெண்களுக்காகவும் குரல் கொடுத்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது கூட நின்று நிறைய விஷயங்கள் மனதார மரியாதையுடன் அன்புடன் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுகின்ற தம்பி படித்தவர், அனுபவஸ்தர், நன்னவர். அருமை சகோதரர் கண்ணதாசன் வைக்கப்படுறார். எல்லாருக்குமே வணக்கம் சொல்ல தம்பி. நம்ம கண்ணதாசன் அவர்கள் இந்த பகுதி செயலாளர் சிறப்பாக இந்த கூட்டத்தை வழி நடத்தி, நான் இங்க தஞ்சாவூர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் லேட் ஆனாலும் அவ்வளவு நல்ல வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை போல அடுத்த தலைமுறைக்கு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் உருவாக்கி கொடுப்பார். அதுதான் அதிமுகவின் கொள்கை, அதுதான் அதிமுகவின் லட்சணம். ஸ்டாலின் அவர்களை பார்த்தா, திமுக பார்த்தா அம்மா சொன்ன சில வரிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. அம்மா ஒரு மேடையில சொன்னார்கள், இது போன்ற ஒரு குடும்பம் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலாவது பார்த்திருப்பீர்களா? அனைத்து ஜனநாயக நாடுகளுக்கும் சென்று பாருங்கள். தகப்பன் கருணாநிதி முதலமைச்சர், மகன் ஸ்டாலின் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் அழகிரி மத்திய அமைச்சர், பேரன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர், மகள் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் ஆராசா மத்திய அமைச்சர் என்று அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை கொதிரி தின்கின்ற ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு ஆட்சி திமுக குடும்பம், திமுக ஆட்சி. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய மேடையில பேசுறது நான் பார்த்திருக்கேன். நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது பார்த்திருக்கிறேன். அரசியல்ல நாகரிகம் என்பது மிக முக்கியம். நீங்க எந்த குடும்பத்தில இருந்து வந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பா இருந்தாலுமே அரசியல் நாகரிகம் என்பது தமிழகத்தின் ஒரு அடையாளம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது இவங்க கால் சங்கில போயிட்டு போறாங்க, இவங்க படுத்துக்கிறாங்க, தலைவர்கள் முட்டி போடுறாங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்க விரும்பி, நான் அம்மாவின் வழி வந்த நாங்க எல்லாம் தொண்டர்கள், இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா ஒரு ஆண்டுல தேர்தல் வரப்போகுது, இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகணும். அவர் கேட்கிறாரு இல்லையா, முட்டி போடுறீங்கன்னு. நம்மளும் கேட்கலாமே, உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாரு? எல்லாமே சட்ட ரீதியா பண்ண திருமணங்களா? எல்லா வாரிசுகளும் சட்ட ரீதியா வந்த வாரிசுகளா? நிச்சயமாக திமுக காரங்க வந்தா, தீய சக்திக்காரங்க வந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? மகளிர் எல்லாம் ஓட ஓட விரட்ட வேண்டும். அதே போல ஸ்டாலின் திராவிட மாடல், டி மாடல் சொல்லி எந்த சேனலுக்கு போனாலும், எந்த செய்தி தொடர்பான திமுக ஒரு உருட்டுறாங்க திராவிட மாடல். அது பேரு டி மாடல் இல்ல, திராவிட மாடல், தரித்திரம் பிடித்த மாடல் தான் ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலினோட மாடல். இந்த உருவம் என்று நீங்கள் அத்தனை பேர் சபதம் ஏற்க வேண்டும். இந்த கவர்மெண்ட் சபதம் ஏற்றாதான் முடியும். சபதம் ஏற்றால் மட்டும்தான் முடியும். அம்மா ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்காக தான் டைம் பார்த்துக்கிறேன். அம்மா ஆட்சி நடத்தி இவ்வளவு சலுகைகள். அதே போல எடப்பாடியான வந்தாங்க. அம்மா மறைவுக்கு பின்பு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4.5 வருஷம் ஆட்சி செய்தாங்க. அந்த ஸ்டாலின் சொல்றாரு, அப்ப எதிர்கட்சியா இருந்து இவர் 3 மாசம் தாங்க மாட்டாரு, 6 மாசம் தாங்க மாட்டாரு. 3 மாசம் முடிச்சோடனே தொடருவாரு, அப்புறம் 6 மாசம், 1 வருஷம். ஆனா அருமையான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சராக 4 ஆட்சியை, நல்ல ஆட்சியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். கொரோனா நோய், அந்த தொற்று நோய் பரவியது மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறிச்சோடி கடந்தது. ஒருத்தர் இவ்வளவு நெருக்கமா உட்கார மாட்டாங்க யாரும். நெருக்கமா பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் அந்த குழம்பு சாப்பாடு அது கூட வாங்கி வர மாட்டாங்க. அவங்க பார்த்தாவே ஒட்டிக்கின்ற மாதிரி இருந்தாங்க. இதுதான் இல்லையா? ஆனா முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களை சுத்தி வந்தார். அது மட்டுமல்ல, இங்கே சென்னை மாநகராட்சியின் மூலமாக அங்கே அவர்கள் தங்குவதற்கு, அவர்கள் அந்த மருத்துவ பார்ப்பதற்காக அங்க மருத்துவமனையை தற்காலிகமாக உருவாக்கப்பட்டது. அவர்களாம் மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நம்முடைய ரேஷன் கடையில் எல்லாம்
விலையில்லா அரிசியை, அந்த விலையில்லா பொருட்களை 6 மாசம் வழங்கினாங்க. விலையில்லா பொருள் வழங்கினாங்க. பொங்கல் வந்தது, 2500 ரூபாய் கொடுத்தாங்க. 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஏன் 5000 கொடுக்கூடாது இவர்கள்? அதுலயும் கணக்கு தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின், வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க நீங்க, அவர் பேசுறாரு மேடையில. இந்த எடப்பாடியாரு 2500 ரூபாய் கொடுத்தாருல்ல, ஒரு 1500 ரூபாய் சேர்த்து 5000 கொடுத்துருக்கலாம்ல. ஏங்க 2500 ரூபாயும் 1000 சேர்த்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஒரு முதலமைச்சருக்கு இந்த கணக்கே தெரியல. இந்த கணக்கே தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டா இந்த தமிழ்நாடு உருப்படுமா? தமிழ்நாடு எங்கன்னா வந்து வளர்ச்சி பெறுமா? இன்னைக்கு பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. பின்தங்கிய மாநிலம். அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். உலக முதலீட்டாளர் பார்த்தா நிறைய கம்பெனிங்க தொடங்கினாங்க. அது வேலை வாய்ப்பு கிடைத்தது, படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்று அந்த இதுவே இல்லை. வேலை வாய்ப்பு இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது கஷ்டப்படுறாங்கன்றதை விட போதைப் பொருள். எனக்கு முன்னால பேசினாங்க, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் கஞ்சா. அதாவது நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காலேஜ் அனுப்ப முடியல. அங்க கஞ்சா விற்பனை. போகின்ற குழந்தை அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி வீடு திரும்புகின்ற ஒரு நிலைமை. பெற்றோர்கள் என்று கஷ்டப்பட்டுங்கிறாங்க. பெற்றோர்கள் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம். அது யார் பண்றது? அத்தனையும் திமுக காரணங்க. அதனால இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் தரான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மகளிர்லாம் 1000 ரூபாய் தரான்னு சொல்லிட்டு ஓட்டம் போட்டாங்க. முதலமைச்சராக ஆயிட்டு 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருந்தோம் மாசம் 5000 ரூபாய் வாங்கிட போறாங்க ஸ்டாலின். யாருக்கு அது தெரியுமா? எதனா கணக்கு போடுறீங்களா? நாங்க ஆம்பளைங்க, நாங்க யாருன்னா வந்தாங்க வீட்டில், எங்க வீட்டில் இருக்கிறவங்க கணக்கு போடுவாங்க. போன மாசம் இவ்வளவு கொடுத்த, இந்த மாசம் இவ்வளவு கொடுத்த, எங்களுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு, எங்களால மட்டும்தான் கணக்கு போடுவாங்க. அது மாதிரி எல்லாம் வீட்டில் ஆம்பளைங்களால மட்டும்தான் கணக்கு போடுவீங்க. இந்த ஆட்சி எவ்வளவு எடுத்துன்னு போறான்? எப்படி எடுத்துன்னு போறான்? 1000 ரூபாயை கொடுத்துட்டு இன்று விலைவாசி என்பது 40% உயர்ந்தது. அரிசி, பருப்பு, காய்கறி அத்தனை விலைவாசியும் உயர்ந்த நிலையில் தான் இந்த தமிழகத்தினுடைய நிலை. விலைவாசி உயர்ந்துதான் இல்லையா? அத்தனை விலைவாசி, மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, இதெல்லாம் 1000 ரூபாயில அதை கொடுத்து வாங்கி போயிடுறாரு. அதாவது சொம்பு வச்சு தவளை எடுத்து போறாங்க. கதை சொல்லிக்கிறீங்க தெரியல உங்களுக்கு? சொம்பை கொடுத்து தவளை எடுத்து போயிடுறான் ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, இதோட விட்டாங்கன்னு பாத்துக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒயின் சாப்பிட்டு போய் எதனா கோட்டராவது சாப்பிட்டு வராங்க. நம்ம ஆம்பளைங்களே கேட்கறதே இல்லை. சரி போய் மரம் விடு அந்த மாதிரி விட்டுறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரு, அந்த கோட்டர்ல வேற 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றி வச்சுட்டானுங்க. அது செந்தில் பாலாஜிங்க. அது கமிஷன். இன்னைக்கு கோட்டர் எவ்வளவு? 100 ரூபாய் 150 ரூபாய். அந்த கோட்டர்களை எடுத்துமே நம்ம வீட்டுல இருந்து அந்த பணத்தை போட்டுருவாரு. இதன் மூலமா வர வருவாய். இன்னைக்கு ஒயின் ஷாப்பே ஓடலன்னா, நம்ம வீட்டு விட்டு அந்த ஒயின் ஷாப்பு போலன்னா ஆட்சியே நடத்த முடியாது. ஸ்டாலினால ஆட்சியே நடத்த முடியாது. இப்படி கொள்ளை அடிக்கின்ற ஒரு அரசாகத்தான் இன்று திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்கள் மத்தியில் சொல்லி, நம்ம அடிக்கடி பேசுவோம், அடிக்கடி சந்திப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. இங்க சொன்னாங்க, இந்த தொகுதி முன்னேற வேண்டும் என்றால், இந்த தொகுதி அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவர்கள் வர வேண்டும் என்றால், நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரட்டை இலக்க வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பதிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சபதம் மட்டும் எடுங்க. அந்த சபதம் மட்டும் ஏத்துக்கணும். இந்த சிறப்பான நிகழ்ச்சி, ஏன்னா நம்ம எனக்கு அடுத்தபடியா நல்லா பேசுவாங்க, இருந்தாலும் உங்களை பார்த்த ஆவல்ல இன்னும் நிறைய பேசணும். இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். அதாவது நீங்க வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்சரா ரெட்டி அவர்கள் நன்றாக பேசுவாங்க. அதனால நான் வழிவிட்டு இந்த கூட்டத்தை நன்றாக ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களுக்கும் அவருடன் இருந்த பகுதி கழக நிர்வாகிகளுக்கும்
அதே போன்று தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வருகை தந்திருக்கின்ற கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க, அழகா சிறப்பாக பண்ணுறீங்க. நான் முச்சோனி எழுந்து போறீங்க, அழகா நம்ம மாலை அட்ரஸ் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அது பண்ணாதீங்க, அழகா பேசுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்காருங்க. வருகை தந்த அத்தனை பேருக்கும், மேடையில் வருகை தந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.